விஜய், காவேரி அதுக்கப்புறம் நம்ம வந்து குமரன், கங்கா, சாரதா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸ்கேன் வந்து 2 பேருக்குமே வந்து எடுக்கிறாங்க. கங்காக்கும், காவேரிக்கும். அடுத்து வந்து ஸ்கேன் எடுக்கும்போது வந்து ஒரே யோசனையாக இருக்குது விஜய்க்கு. விஜயால தாங்கிக்கவே முடியல. என்ன நடக்குமோன்னு பதட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக சாரதா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை அதே மாதிரி கங்காவுக்கும் வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. குழந்தை நல்லபடி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களுமே நல்லபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாரதா. இந்த சூழ்நிலையில 2 பேரோட வந்து ரிப்போர்ட்ஸும் வந்துடுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, காவேரி வந்து முதல்ல கூப்பிட்டு, "காவேரியோட குழந்தை நல்லபடி இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளமே இல்ல காவேரியோட குழந்தைக்கு. காவேரியோட குழந்தை வந்து நார்மலா இருக்கு. எடையும் கரெக்ட்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதனால எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. "நான் அப்பவே சொன்னேனே தம்பி, அந்த அம்மன் நம்மள கைவிட மாட்டான்னு பார்த்தீங்கல்ல. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. டாக்டர் நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னா, அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் போட்டதால் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நாங்கள் கூட நினச்சோம். பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த வாரத்தில் நல்லா பியூராக எடுத்துட்டோம் 20வது வார ஸ்கேனு. அதனால் அவங்களுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையவே கிடையாது. குழந்தை நல்ல மாதிரி இருக்குது. அதோட எல்லாமே வந்து பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அதில் எந்த சின்ன ஒரு விஷயம் கூட தப்பாக எதுவுமே கிடையாது. அதனால் குழந்தை நல்லபடி பிறக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறாரு. அதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக மைனூட்டாக பக்காவாக போட்டிருக்கு. குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓடி போய் காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. "காவேரி குழந்தைக்கு எதுவும் இல்லை. ஏங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு. "இல்லை காவேரி, கொஞ்ச நாளாகவே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். "ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை?" அப்படின்னு. "இல்லை காவேரி, இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படின்றாங்க. "நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பயத்தில் இருந்திருப்பீங்க." அப்படின்னு. "ஆமாம், என்கிட்ட தான் தம்பி நேற்று சொல்லிச்சு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தம்பிக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கள்ல தம்பி, நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த அம்மன் கிட்ட வேண்டிய மாதிரி நடந்துச்சு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்கா, நம்ம குழந்தைய பத்தி ஏதாவது அம்மா விசாரிக்குதா? அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்குது பாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் தெரியாமயே கங்கா வந்து தூரம் நின்னு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த குமரன், "ஏன் கங்கா இப்படி இருக்க?" அப்படின்னு. "பின்ன என்னங்க, 2 பேரையும் கூட்டிட்டு இருந்துச்சு அம்மா. ஆனா நம்ம குழந்தைய பத்தி எதையுமே யோசிக்கல. அவங்களுக்கு மட்டும் போயிட்டு நின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்குது. நீ ஏன் கங்கா இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா. அத்தை 2 குழந்தைங்களும் ஒண்ணா தான் நினைக்கிறாங்க 2 பேரையும். ஏன் கங்கா இப்படி யோசிக்கிற?" அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்ம இன்னொரு ரிப்போர்ட் வருது நம்ம கங்காவோடது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, குமரனை மட்டும் கூப்பிட்டு வந்து தனியாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்து கங்கா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "என்னங்க சொன்னாங்க அவங்க? ஒன்றும் இல்லை." அப்படின்றாங்க. "இந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வராங்க. அப்போ குழந்தைங்க 2மே நல்லா இருக்குது. ஆனால் இனிமேட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. "நான் அப்பவே சொன்னேன்லக்கா, ரொம்ப டென்ஷன் ஆகாதுன்னு பார்த்தல. இனிமேட்டு டென்ஷன்லாம் குறைச்சிக்கோ. குழந்தைக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேக்கா ப்ளீஸ்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு காவேரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து குமரன் வந்து ஒரு மாதிரி இருக்காரு. அதை பார்த்து விஜய் வந்து, "என்னாச்சு? ஏன் பிரதர் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க." அப்படின்னு. "ஒன்றும் இல்லை." அப்படின்றாங்க. உடனே சாரதா வந்து, "என்னாச்சு சொல்லுங்கள். இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா தம்பி? என்கிட்ட சொல்லுங்கள் தம்பின்னு." அது வந்து கங்கா கொஞ்சம் வீக்காக இருக்காளாம். குழந்தையும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதான். இன்னும் நல்லா எடை வரணுமா. அதுக்காக கங்கா நல்லா சாப்பிடணுமா. அமைதியான வந்து சூழ்நிலையில் இருக்கணுமா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கங்கா கோவப்படவே கூடாதான். பிபி அதிகமாச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு டாக்டர் பயமுறுத்துறாங்க அத்தை. எனக்கே ஒன்றும் புரியல. அதை தான் நானும் நினச்சேன். கங்கா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு எல்லாரையும் பேசிக்கிட்டு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறா. அவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையை இழுத்து விட்டுருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னா கங்கா அமைதியாக இருக்கணும். அவளை நல்லா பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், கங்கா கோவப்படுற மாதிரி எதுவுமே நடந்துக்காதீங்க. இதுக்கப்புறம் கங்கா வந்து சொல்படியே கேளுங்கன்னு. "சரிங்க அத்தை." அப்படின்றாங்க. இங்கே வந்து, "கவலைப்படாதீங்க பிரதர். நம்ம இருக்கோம்ல எல்லாரும். நல்லா பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு குமரனுக்கு.